பதிவிரதைகளுடைய பெருமையை பத்தி சொல்றேன், உத்தமைகளுடைய பெருமையே ஒரு சரித்திரம் சொல்றேன் கேளுன்னு தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேய சுவாமி சிவாராதனம் பண்ணின பிரபு உத்தமையுடைய மகிமையை பத்தி சொல்ற ஒரு சரித்திரம் ஒன்ன சொல்றேன்னு ஆரம்பிச்சு பதிவிரதையனுடைய சரித்திரம் சொல்றாள். கஷ்டித்விஜாதி பிரவரஹ வேதாத்யாயீ தபோதனஹ தபஸ்வீனம் மகீலஸ்ய கௌஷிகோ நாம பாரத காங்கோபனிஷதோ வேதானி அதீதே த்ரிஜசப்தமः சவ்ருட்சமூலே கஸ்மின்ஷ்சித் வேதானுச்சாரயம் ஸ்திதः. உடனே ஒரு சரித்திரம் சொல்றேன்னு நல்ல உயர்ந்த ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி கௌஷிகன்னு பேரு நல்ல சாங்கோபாங்கமா வேதத்தை அத்தியனம் பண்ணி காட்டுல போய் வசிச்சுண்டு சந்தோபாசனம் நித்தியம் சாஸ்திராவர்த்தி சமிதாசானம் பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம் பிக்ஷாட்டனம் இப்படி இது மாதிரி வசிச்சுட்டு இருக்கான். பிரம்மனை திரும்ப 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 வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறது, உபனிஷத்தோட கூட வேதத்தை போய் சொல்றது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவன் ஒரு தினம் விடிய காலம் அவன் அனுஷ்டானம் பண்றபடி காயத்ரி ஜபிச்சுட்டு சமிதாசானம் பண்ணிவிட்டு பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம் சொல்றதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தான். சவ்ருட்சமூலே கஸ்மின் வேதத்தை அதுக்கு சுவாத்தியாயம் சொல்றது, பிரம்மயஜ்ஞ பிரகாரமாக நித்தியம் சொல்றது வேதத்தை சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு பிரம்மயஜ்ஞம்னு பேரு. ஒரு பாபம் அவள்கிட்ட அணுகாது, எந்த துர்தானம் வாங்கட்டும் பிரம்மயஜ்ஞ பிரச்சனை சொல்லிவிட்டா எல்லாம் பறந்து போயிடும். அதனாலதான் பிராமணால் பிரதிகிரகத்துக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனா அவன் வேதத்தை மட்டும் சுவாத்தியாய பிரகாரமா ஜபிக்கணும் சங்கல்பம் பண்ணிட்டு அபஹதபாத்மா ஸ்வாத்யாயோ தேவ பவித்ரம் வா ஏதது. தேவ பவித்ரம்னு பேரு இருக்கு, தேவதைகளை பரிசுத்தமா பண்ணிட்டுதான். அக்னிம் வை ஜாதம் பாப்மா ஜக்ராஹ தம் தேவா ஆஹுதிபிஹ் பாப்மா நமபாஹ்ரன். ஒரு கதையை ஆரம்பிச்சு இதுக்காக வேதம் போய் சொல்றது. தேவதைகள் யஜ்ஞம் பண்ணணும்னு இங்க பூலோகத்துக்கு வந்தா கர்ம பூமி இது, இங்க வந்தா தான் கர்மா பண்ணலாம். தேவலோகம் ஊட்டி மாதிரி, அந்த ஊர்ல கர்மா பண்ண முடியாது. ஊட்டியில சந்தியாவந்தனம் பண்ண முடியுமோ? சந்தியாவந்தனம் பண்ணலாம், உதயம் தெரிஞ்சாதான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. உதயம் அஸ்தமனம் எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. ஜலத்தை தொட்டா சுரி இருந்தது, அப்புறம் காபி வச்சிருந்து வெந்நீரை வச்சுன்னா சந்தியாவந்தனம் பண்ணணுங்க ஊட்டியில. அது மாதிரி தேவலோகம் அங்க ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் இங்க இங்கூருக்கு தான் வந்தாகணும். இங்க வந்து யஜ்ஞம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாள். அக்னியை வச்சா அக்னியில பாபம் வந்து உட்காந்துருக்கு கருப்பா. தந்தேவா ஆஹுதிபிஹ் பாப்மா நமபாஹ்ரன். உடனே ஆகுதி பண்ணினாள், ஹோமம் பண்ணினாள். ஹோமம் பண்ண உடனே அந்த ஆகுதியை வந்து பிடிச்சிருந்தது பாபம், அக்னியை விட்டு விலகி. ஆஹுதீனா உடனே யஜ்ஞம் பண்ணினாள், யஜ்ஞத்தை வந்து பிடிச்சிருந்தது. அப்புறம் உடனே தட்சிணை, அப்புறம் உடனே பிராமணன் வந்து பிடிச்சிருந்தது. பிடிச்சின உடனே அபகத பாப்மா சுவாத்தியாயா இவா வந்து பிரம்மயஜ்ஞ பிரச்சனை சொன்னாள். வேதத்தை பிடிச்ச பாபமும் போயிடுது, இவனை பிடிச்ச பாபமும் போயிடுது. அப்புறம் யஜ்ஞம் பண்றவாளுக்கு பாபம் இல்லாமல் ஆயிடுது. தேவ பவித்திரம் வா ஏதது சொல்லிவிட்டு தங்கியோனு இங்க போய் ஆறு இதை விட்டுறானோ அபாகோ பாச்சி பவத்யபாகோ நாகே. அடுத்த ஜென்மா வாக்குல சக்தி இல்லாம பிறப்பனா. அபாகோ வாச்சி பவதி அபாகோ நாக்கேன்னா அகம் அகம்னா துக்கம். துக்கம் இல்லாம சுகமா அவனுக்கு கிடையவே கிடையாது. தேவலோகாதி வாசமோ சுகமோ அவனுக்கு கிடையவே கிடையாது. அதனால மகான்கள்லாம் பயப்படுவாள். ஒரு புருஷ சூக்தமாவது சஹசிரீர்ஷாபுஷான்னு ஆரம்பிச்சு அத்தியதிஷ்ட தசாங்குலம்னாவது முடிப்பாள். நிச்சந்தசா விஷுரூபாவது சொல்லுவாள். எல்லாம் ரொம்ப அவசியம்.
எல்லாரும் பிராமணால் எல்லாரும் இப்படி பண்ண முடியாது. ஆரோ அங்கங்க சாதுக்கள் 10 பேர்கள் பண்ணினா இந்த 18 கிராமத்தை காப்பாற்றிப்போம். 10 சாதுக்கள் வேத வித்துக்கள் நிச்சயம் அப்படி பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோ. என்னைக்காவது வாத்துல ஒரு லௌச்சி காலத்துல போய் ஒரு கவலை மோர் வாங்கி சாப்பிட்டா போறோம். இந்த சுவாத்தியாயம் ஜபிக்கிறவன் அவாத்து பாபங்கள்லாம் அதோட போடணும். அப்படின்னா ரிஷிகள் மார்க்கத்தை கண்டுபிடிச்சு க்ஷேமத்தை அடையணும்னு வச்சிருக்காரு. இந்த கௌசிகங்கிற பிரம்மச்சாரி இந்த சுவாத்தியாயத்தை சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில காலையில 6:30 மணிக்கு வேதான் உச்சாரையும் ஸ்திதா வேதத்தை ஜபிச்சுட்டு இருந்தான். இந்த சந்தர்ப்பத்துல உபரிஷ்டம் பிராமணஸ்ய ததோபரி அந்த கொக்கானது ஒரு கொக்கு ஒண்ணு அங்க மேல உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த கொக்கு என்ன பண்ணிட்டு அங்கிருந்து எச்சம் விட்டுடுச்சு. இவன் தலையில பட்டரு விழுந்துடுச்சு. தலையில விழுந்த உடனே இவனுக்கு கோபம் விழுந்துடுச்சு. அது என்ன பட்சி, அது என்னத்தை கண்டது? அதனாலதான் பட்சிகளுக்கு बहु தூரம் கண் தெரியுமா. 1 மைல் 2 மைல் சம்பாதிக்கு 100 யோஜனை தெரிஞ்சிருக்கே. சீதை இருக்கா லங்கையிலேன்னு என்ன காரணம்னா பட்சி எவ்வளோ தெரிஞ்சதுன்னா. ஏன் பட்சிக்கு மட்டும் என்னன்னா 1க்கு 2க்கு அடக்கிறதே இல்லையா. நினைச்சா அது என்ன சிவாலயம்னு பாக்குமா, விஷ்ணுவாலயம்னு பாக்குமா, பிரசிடண்ட் போறாருன்னு பாக்குமா, பிரதமர் போறாருன்னு பாக்குமா, டப்புன்னு அடிச்சு போடுறது. அதனால அதுக்கு கண்ணுல ரோகமே வராதா. மலபந்தத்தால்தான் கண்ணுல உபாதி வருமா. அதை அது உடனே நிவர்த்தி பண்ணி போறதுனால தூர தரிசனம் உண்டா அதுக்கு. அது திடீர்னு மேலே எச்சப்பட்டு விடுது. உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. கடுமையா அங்கிருந்து சவந்த கண்ணோட பார்த்தான். ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தமா உட்கார்ந்துருக்கேன். மேல எச்சமிட்டு வஸ்திரங்கள்லாம் வேணா போயிட்டு கடுமையா இங்கிருந்து பார்த்தான் சவந்த கண்ணோட. இவன் பார்த்து வருத்தத்தோட பார்த்ததுனால என்ன ஆச்சுன்னா ஜீவன் போய் பட்டுன்னு கீழே விழுந்துதான். கீழே உயிர் இல்லாம கீழே விழுந்தது. கீழே விழுந்ததே இவன் கடுமையா பார்த்து அது கீழே விழுந்துருச்சு. கர்ணம் விழுந்துருச்சு. அத்தியனம் பண்ணி பகவான உபாசிச்சவனோ இல்லையோ உடனே கோபம் போயிடுது. ரொம்ப கருணை ஏற்பட்டு துடிச்சு போயிட்டான். ஒரு ஜீவனை கொண்டு விட்டோமேன்னு காருண்யாதி சந்தப்தா காருண்யாதி சந்தப்தா பர்யசோச்சத்ததாத்விஜா ரொம்ப துடிச்சு போயிட்டானாம். அகாரியம் பண்ணிவிட்டேனே, ஒரு ஜீவனை கொண்டு விட்டேனேன்னு வருத்தப்பட்டானாம். அகாரியம் கிருதவானஸ்மி பல விதமா சொல்லி வருத்தப்பட்டு விட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு விட்டு மாத்தியானிக்கு பண்ணிவிட்டு பிட்சைக்கு பரப்பிட்டான். அங்கிருந்து 10 மைலுக்கு அந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பரப்பிட்டு போனா இதெல்லாம் காயத்ரியினுடைய மகிமே விட்டார். இந்த பட்சி கீழே விழுந்தது என்ன காரணம்னா காயத்ரி ஜபிச்ச பெருமை. காயத்ரிக்கு அத்தனை சக்தி. காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சு விட்டானேனா காஞ்ச செடிய கையால ஜலத்தை வாரி அடிச்சான்னா அது சுழுக்க ஆரம்பிச்சு விடுமே. காயத்ரிக்கு அத்தனை மகிமை உண்டு.